திமுக கூட்டணிக்குள் பிளவு தொடர்பான செய்திகளே சமீபத்தில் அதிகமாக வெளியாகி வரும் நிலையில் தற்போது மீண்டும் கூட்டணிக்குள் இருந்து கண்டன குரல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்து வெற்றி முகத்தை கண்டு வரும் திமுக கட்சிக்கு கடந்த சில நாட்களாக திருமாவளவன் தொடங்கி கம்யூனிஸ்ட் வரை எதிர்ப்பு அலைகள் கொண்டே கருத்தே உலாவ வருகிறது. தமிழகத்தை உலுக்கும் சம்பவமாக வெடித்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம். ஆனால் இது தொடர்பாக ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருந்து இதுவரை எந்த ஒரு குரலும் வரவில்லை. ஏன் முதல்வரே மௌனமாகத்தான் இருந்து வருகிறார்? தமிழகமே இப்படி பற்றி எரியும் நேரத்தில் திருமாவளவன் குரல் எழுப்பாமல் இருப்பதே சந்தேகத்தை கிளப்பி வருகிறது. கூட்டணியில்தான் இருக்கிறோம் என பேசிய திருமா தற்பொழுது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. கூட்டணிக்காக மக்கள் பக்கம் நிற்காமல் இருக்கும் தலைவர்கள் மத்தியில் சிலர் அரசுக்கு எதிராக கருத்துக்களை வைத்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி தமிழகத்தில் விடுமுறை அறிவிக்காதது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கடிதம் மூலம் வருத்தத்தை தெரிவித்தார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் திமுக இடம் பெற்றது. ஆனால் விடுமுறை விடாததால் வருத்தம் இருப்பதாக சந்தேகம் எழுப்பியது. இதையும் முன்னதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தனித்து செயல்பட வேண்டும் என்றும் கட்சி வளர்ச்சியடைய யாத்திரை செல்வதாக கூறியிருந்தார். தற்பொழுது இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்தால் கூட்டணிக்கு எதிராகவே என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். ஜனநாயக அமைப்பில் பிரச்சாரங்கள், போராட்டங்கள் எல்லாம் அரசியல் சாசனம் வழங்கிய அடிப்படை உரிமைகள். ஆனால் தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், தெருமுனை கூட்டம் என எல்லாவற்றுக்கும் அனுமதி தருவதில் போலீசார் இழுத்தடுக்கின்றனர். மேலும் தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என போலீசார் நடந்து கொள்வது சரியானது அல்ல. உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய தள்ளப்பாடி என்ற சிறு கிராமத்தில் பட்டா கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய தோழர்களை கூட கைது செய்துள்ளனர். போலீசாரின் இந்த மோசமான போக்கு தமிழக அரசின் நற்பெயரைத்தான் சீர்குலைக்கும். எனவே போக்கை மாற்றிக்கொண்டு போலீசார் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டுமென வற்புறுத்துகிறோம். இவ்வாறு அந்த அறிக்கையில் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இவர்தான் சமீபத்தில் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஆணவ கொலை அதிகரித்துள்ளது, தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என சரமாரியான குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக பக்கம் செல்கிறதா அல்லது விஜயுடன் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதா என்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. திருமாவளவன் மட்டுமே கூட்டணியில் இருக்கிறோம் என அழுத்தம் திருத்தமாக பொதுவெளியில் பேசி வந்தாலும் மற்ற தலைவர்கள் யாரும் பெரிதாக பேசுவதே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 10 ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.